இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இளம் விசுவாசிகளாகிய சந்தால் மக்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட தொடர்ந்து நீங்கள் நண்ப சுவிசேஷ ஜெபக்குழுக்காக ஜெபித்தீர்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, இந்த ஊழிய விரிவாக்க பணிகளுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த உபவாச கொடுகையில் உங்கள் மத்தியில் நான் குறிப்பாக குடும்பத்தை குறித்து அதிகமாய் நான் பேச ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலாகட்டும், நம்முடைய எந்த பகுதியில் நம்ம பார்த்தாலும் இன்றைக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் காணப்படுகிற காரியங்கள், குடும்பத்தில் அநேக விதமான சமாதான இன்மையான காரியங்கள் நடப்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் இன்றைக்கு ஜெபித்தது போல தொடர்ந்து குடும்பங்களுக்காக, விசேஷமாய் நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க நம்மை அர்ப்பணித்தவர்களாக காணப்பட போதும். அப்பொழுது மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தில் நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் காண முடியும். இப்பொழுது நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். முதலாவது நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 122 7ஆம் அதிகாரம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த சூழ்நிலை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும்? விசேஷமாய் நான் சொன்னது போல் குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 122 7வது வசனத்தின்படியாக, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த காரியத்திற்காக நாம் எப்பொழுதும் இந்த வசனத்தை நாம் மனப்பாடம் செய்து கொண்டு எப்பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபிப்பவர்களாக காணப்பட வேண்டும். எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்? நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உறவினர்களுடைய குடும்பத்தில், நம்முடைய கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் சமாதானம் சுகம் காணப்பட வேண்டும். இந்த 2 காரியங்கள் குடும்பத்திற்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு காரியம். அது மட்டுமல்ல, இந்த 2 காரியங்கள் தான் குடும்பத்தில் ஒரு பெரிய அஸ்திபாரம். அங்கே சமாதானம் இல்லைன்னா குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள். அடுத்தது, அந்த குடும்பத்தில் சுகம் இல்லை என்றால் பயங்கரமான பிரச்சனைகளை நாம் வரக்கூடும். நீ பார்ப்பீர்கள் என்றால், ஒருவேளை சமாதானம், எதனால சமாதானம் இல்லை? கையில் பணம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்னா எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் என்ன நடக்குதுனாக்கா சுகவீனம், சிக்கு. ஒருத்தருக்கு மாதிரி ஒருத்தர் என்ன ஆகுதுனாக்கா சுகவீனத்தினால நம்ம பாதிக்கப்படுறோம். இதனால் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் உன் அலங்கத்திற்குள்ளே, அதை நாம் எப்படி படிக்கணும்னா, என் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், என் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்க நாம் ஜெபிப்பவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் தருகிற சமாதானம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார்னாக்கா, நான் உலகம் தருகிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்காமல் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, அவர் மூலமாக முழுமையான ஒரு சுகத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக பார்ப்போம் என்றால் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனம்.
இப்பொழுது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். அதே போல் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் காணப்பட வேண்டிய காரியம், முதலாவது நான் சொன்னேன், சமாதானமும் சுகமும் குடும்பத்தில் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவ கிருபையினால நம்முடைய குடும்பம் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நாம் என்ன செய்ய முடியும்? சமாதானத்தோடும் சுகமாக வாழ முடியும். இதுதான் இந்த வசனத்தில் 2 சாமுவேல் 7:29 உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. தெளிவாக வார்த்தை என்ன சொல்லுதுனாக்கா, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இதை தொடர்ந்து நம்முடைய ஜெபமாக இது மாற வேண்டும். தொடர்ந்து இந்த காரியம் நம்முடைய ஜெபமாக மாற வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இது மற்றவர்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால் அல்ல, ஒருவேளை என்னுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினால் அல்ல, ஒருவேளை என்னுடைய உறவினர்கள் மூலமாக வருகிற ஆசீர்வாதத்தினால் அல்ல, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய சமாதானத்தினாலே என்னுடைய வீடு நிரப்பப்பட வேண்டும். இதற்காக இந்த காரியத்திற்கு நாம் எப்பொழுதும் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். மற்ற ஆசீர்வாதத்தினால அல்ல. ஒருவேளை நமக்கு உதவி செய்வர்கள் நிறைய பேர் இருக்கலாம், ஒருவேளை நமக்கு ஒருவேளை உதவி செய்கிறவர்களும் மற்ற சூழ்நிலையில் நம்முடைய கஷ்டத்தில் உதவி செய்கிறவர்களும் இருக்கலாம். இது தற்செயலாக ஒரு நேரத்தில் நடக்கிறது. ஆனால் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு நம்முடைய ஜெபம் எப்படிக்குன்னா, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே மட்டுமே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு உறுதியான ஜெபம். ஒருவேளை மற்றவர் நமக்கு ஆசை காட்டலாம், மற்றவர்கள் ஏதோ சொல்லலாம், மற்றவர்கள் ஒரு வாக்கு சொல்லலாம். இது எல்லாம் நம்ம நம்பிவிடக்கூடாது. இது எல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியமாக அமையாது. ஆனால் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்னுடைய ஆலயம், என்னுடைய குடும்பம் நிரப்பப்பட வேண்டும். அடுத்ததாக 147 சங்கீதத்தில் 14வது வசனத்தில் இந்த இடத்துல ஒரு தெளிவான காரியத்தை ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் சொல்லித்தரார். என்னன்னாக்கா, திருப்தி. என்ன திருப்தியான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்பது என்னன்னா, உச்சிதமான கோதுமை என்பது ஓல்ட் டெஸ்டமென்ட், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கோதுமை ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒரு அடையாளம். அந்த கோதுமை என்பது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக அந்த நாட்களில் காணப்படுகிறது. அதே தான் அவர் இந்த இடத்துல அதில் உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அப்படின்னா என்னன்னா, ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தினால உன்னை திருப்தியாக்குகிறார். இதுதான் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு தருகிற வாக்கு தத்துவம். நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இந்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொண்டு திருப்தியாக இருக்க, பவுல் சொல்கிறது போல் எல்லாத்துலேயும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சமாக இருந்தாலும் சரி, வீட்டில் நிறைய இருந்தாலும் சரி, ஒருவேளை பணம் குறைவாக இருந்தாலும் சரி, பணம் அதிகமாக இருந்தாலும் சரி, மன ரம்மியமாக நிம்மதியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ளும்போது நம்ம திருப்தியாக இருக்க முடியும். அதான் சங்கீதம் 147:14 அவர் அதை அதிக ஒரு அதிகாரத்தோடு கூட அதை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறேன். உச்சிதமான கோதுமை, ஒரு நல்ல ஆசீர்வாதத்தினால நீ என்ன பண்ணுவனாக்கா திருப்தியாக இருப்பாய் என்று வேதம்
தெளிவாக சொல்லுகிறது. இப்படி அநேக காரியங்களை நம்ம குடும்பத்தை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாக சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நான் சொன்னது போல் சமாதானமும் சுகமும் குடும்பத்தில் எப்படி இருக்கணும்? நிறைந்து காணப்பட வேண்டும். அடுத்ததாக உம்முடைய ஆசீர்வாதத்தினால, யாருடைய ஆசீர்வாதத்தினால? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நம்முடைய குடும்பம் நிறைந்திருக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய குடும்பத்தில் திருப்தி காணப்பட வேண்டும். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்குள்ளாக ஒரு திருப்தி காணப்பட வேண்டும். ஒரு வேளை பணம் ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம், அதனால் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஒருவேளை தொடர்ச்சியாக நம்ம குடும்பத்தில் சிக்னஸ் இருக்கும், சுகவீனம் இருக்கும், அதற்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. இதுக்கெல்லாம் தீர்வு எங்கே இருக்குதுனாக்கா, ஆண்டவருக்குள்ளே நம்ம திருப்தியாக இருக்க, மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். நீதிமொழிகள் 24:3 ரொம்ப தெளிவாக சொல்லுது. அடுத்ததாக நாம் எதற்காக குடும்பத்தில் நாம் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஞானம் விவேகம், ஞானம் விவேகம். நம்முடைய குடும்பத்தில் அடுத்ததாக நாம் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னாக்கா, ஞானத்திற்காக விவேகத்திற்காக நாம் ஜெபம் பண்ணணும். அப்பொழுது தான் அந்த ஞானத்தின் மூலமாக நம்ம குடும்பத்தை நடத்தும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம். தொடர்ந்து நம்ம ஒரு வேளை பண தேவைகளுக்காக ஜெபம் பண்ணலாம், மற்ற தேவைகளுக்காக ஜெபம் பண்ணலாம், எல்லாம் தேவைதான். ஆனால் ஞானத்தினால நம்ம வீடு கட்டப்படணும், விவேகத்தினால அது நிலை நிறுத்தப்பட வேண்டும். ஞானமும் விவேகமும் ஒரே பேரலாக ஒரே ரூட்டில் நடக்கும். அப்பொழுது தான் நம்முடைய குடும்பத்தில் நாம் நினைத்தது போல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதும் நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு ஞானத்தினால் கட்டப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி அதை குடும்பத்தில் அந்த ஞானம் தள்ளப்பட்டதாக காணப்படுகிறது. ஏன்னா இப்போ இன்றைக்கு ஞானத்துக்காக யாரும் ஜெபம் பண்ணல, ஆனால் அந்த ஞானத்தினால் வருகிற ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஞானமும் அந்த விவேகமும் இல்லைன்னாக்கா அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் நம்ம தொடர்ந்து அந்த ஞானத்திற்காக, ஆண்டவர் தருகிற விவேகத்திற்காக நாம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் ஞானத்தினால் அனைத்தையும் விவேகத்தோடு கூட செய்ய ஆண்டவர் பலன் தருகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்க இருக்கலாம். ஏன்னா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஞானமாக குடும்பத்தை நடத்த முடியலை, அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் நிரப்பப்படலை. ஒருவேளை நமக்குள்ளாக அந்த ஏக்கம், நமக்குள்ளாக அந்த ஆதங்கம் இருக்கலாம். அதற்காக நாம் என்ன செய்யணும்னாக்கா, தொடர்ந்து இப்படிப்பட்டதான உபவாச கூடுகையிலும், அது மட்டும் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையிலும், தனிமையிலே நம்ம ஜெபிக்கின்ற பொழுது கூட இந்த ஞானத்திற்காக விசேஷமாக ஞானத்தினால் நம்ம குடும்பங்கள் நிரப்பப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணணும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்றால், எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நடந்த இன்சிடென்ட் உங்கள் அனைவருக்கும் தெரியும். 70 ஆண்டு காலம் பாபிலோனிலே சிறைப்பட பண்ண வைக்கிறார். ஏனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால். இருந்தாலும் அங்கே வேதம் என்ன சொல்லுகிறான், அனைவருக்கும் அந்த இடத்திலும் போயிட்டு அவங்க கீழ்ப்படியாமல் வாழ்கிறாங்க. அவருடைய கீழ்ப்படியாமை வாழ்க்கையை பார்த்தும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள், கனிகளை சாப்பிடுங்கள். உன் கையின்
பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்று வேதம் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவர் இடத்துல என்ன ஜெபம் பண்ணாக்கா, ஒருவேளை இஸ்ரவேல் மக்களை போல நம்ம கீழ்ப்படியாமல் இருந்தாலும் தொடர்ச்சியாக ஆண்டவர் இடத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்கேற்ற கனியை நமக்கு தருகிறார். கனியை குறித்து பேச வேண்டும் என்றால் வேதத்தில் ரொம்ப தெளிவாக அநேக கனிகளை, அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆவியின் கனிகளை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது, தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த ஆவியின் கனிகளை நாம் சாப்பிடுவோம், அதாவது என்னென்னா அதை நாம் உட்கொள்வோம், அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளாக காணப்படும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய அடிப்படை. அவைகளின் கனியை சாப்பிடுவீர்கள், அவைகளுடைய கனியை நீங்கள் சாப்பிடுவீர்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, நம்முடைய குடும்பத்தில் ஆவியின் கனிகளால் நிரப்பப்படுவோம். அந்த ஆவியின் கனிகளினால் நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்படி பல காரியங்களை ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திற்கு கட்டளையிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் குறிப்பாக இன்றைக்கி நம்முடைய குடும்பத்திற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? சங்கீதம் 132 14வது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ரொம்ப நம்ம குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு வசனம். சங்கீதம் 132 14வது வசனம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். எது? நம்முடைய வீடு. நம்முடைய வீடு ஆண்டவர் தங்குகிற ஒரு ஆலயமாய், ஒரு வீடாக அது காணப்பட வேண்டும். ஆண்டவர் தங்குகிற வீடுனா என்ன? அங்கே வேதம் வாசிக்கப்பட வேண்டும். அங்கே என்ன செய்யணும்? காலையிலும் மாலையிலும் ஜெபம் காணப்பட வேண்டும். அதன் பிறகு என்ன சொல்கிறாருனாக்கா, இதை நான் விரும்பினபடியால், இதை நான் விரும்பினபடியினால் நம்முடைய குணம், நம்முடைய விசுவாசம், நாம் தினமும் நம்முடைய குடும்பத்தில் ஏறெடுக்கிற ஜெபம், நம்முடைய குடும்பத்தில் படிக்கிற வேத வசனம், வேத வார்த்தைகளை விரும்பினபடியால், நான் விரும்புகிறபடியால், உன்னை நான் விரும்புகிறபடியால், உன்னுடைய குடும்பத்தில் உள்ள நடக்க எனக்கு பிடித்திருப்பதினால் அங்கே நான் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை. எனக்கா ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த இடத்துல நான் தங்குவேன். எந்த இடத்துல தங்குவேன்னா, எனக்கு பிரியமான இடமா இருக்குது. ஆண்டவர் எந்த விரும்புகிறார்? ஜெபத்தை விரும்புகிறார். ஆண்டவர் எதை விரும்புகிறார்? நமக்குள்ளாக காணப்படுகிற அந்த வாஞ்சையும் விசுவாசத்தையும் விரும்புகிறார். நான் என்னுடைய குடும்பத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களையும் வேத வாசிப்பையும் அவர் விரும்புகிறபடியால் நம்முடைய குடும்பத்தில் அவர் வாசம் பண்ணுவார் என்று சங்கீதம் 132 14 அவர் வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது அவர் நம்முடைய குடும்பத்தில் வாழ்கிறார் என்பதை நமக்குள்ளாக நாம் ஒரு நம்பிக்கைக்குள்ளாக வர வேண்டும். அடுத்ததாக, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. சங்கீதம் 127 1வது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஏன்னா இது நம்முடைய வீடு, அதாவது வீடுனா பில்டிங் இல்லை, நம்ம வீட்டினுடைய வளர்ச்சியும் எப்படி இருக்குன்னாக்கா, நம்ம அதில் முழுமையான ஒரு நம்பிக்கையோடு கூட போகும், ஒரு கமிட்மெண்ட்டோடு கூட இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஜெபம் பண்ணாமல் விடக்கூடாது. ஒரு நாள் வேதம் வாசித்து விட்டு அடுத்தது விட்டு போயிடக்கூடாது. தொடர்ச்சியாக அந்த காரியம் அந்த இடத்துல நடக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் அது ஒரு நாளும் விருதாக போய்விடாது. கடைசியாக ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிற காரியம் என்னன்னாக்கா, என் ஜனம் சமாதான ஸ்தாபனங்களிலும்
நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் ஜனம் சமாதான ஸ்தாபனங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். என் ஜனம் சமாதான ஸ்தாபனங்களில், சமாதான ஆரம்பத்தில் ஆரம்பித்த வசனமே அதுதான். என்னக்கா அந்த சமாதான ஸ்தாபனங்களில் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனம் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் என்னுடைய பிள்ளைகள் குடியிருப்பார்கள் என்று வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அநேக காரியங்கள் உண்டு. ஏனென்றால் இன்றைக்கு பொதுவாக நாம் பார்க்கின்ற குடும்பத்தில் காணப்படுகிற காரியம் பண பிரச்சனை. அடுத்ததாக வருதுன்னாக்கா சுகவீன பிரச்சனை. இது ரெண்டும் நம்முடைய குடும்பத்தில் தொடர்ச்சியாக நம்மை அதாவது விசுவாசத்திலிருந்து அவிசுவாச வாழ்க்கைக்குள்ளாக இழுத்து செல்லக்கூடிய காரியங்கள். அதற்காக நாம் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த சமாதானம் நிலையாய் நம் குடும்பத்தில் இருக்க ஜெபிப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நமக்குள்ளாக ஒரு ஏக்கம், நமக்குள்ளாக ஒரு ஆதங்கம் காணப்பட வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தில் இந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளவர்களாக காணப்படுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு கூட வாழ்வோம் என்றால், அவருடைய அன்பை நாம் ருசித்து இருப்போம் என்றால், உண்மையாக தேவ சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் நிலையாய் நிலைத்திருக்கும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் படித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறு ஒருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறு ஒருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கையினால் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நெடுநாளாய் தன்னுடைய கையின் பிரயாசத்தை நாம் சாப்பிடுவோம். எப்பொழுதெல்லாம், ஏன்னா அதில் வீடு கட்டி, ஒருவேளை நம்ம வீடு கட்டுவோம், வேறு ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம பயிர் செய்வோம், வேறு ஒருத்தர் அதை பலனை காண்பார்கள். அப்படி இல்லை. என்னுடைய ஜனமோ, நான் தெரிந்து கொண்டவர்களோ தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம், அப்படிப்பட்டதான சமாதானம், அப்படிப்பட்டதான தேவ கிருபை தொடர்ந்து நிலைத்திருக்க நாம் ஜெபிப்பவர்களாக காணப்பட வேண்டும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த காரியங்கள், கேட்ட சத்தியங்கள் நம்முடைய உள்ளத்தில் பதித்து, முதலாவது நான் சொன்னது போல தேவத்தின் அலங்காரத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் நம்முடைய வீட்டில் நிலைத்து இருக்க வேண்டும். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் ஏக்கத்தோடு கூட காத்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகத்தையும் கொடுப்பதற்கு. அவருடைய ஆசீர்வாதத்தினாலே, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் அல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய குடும்பம் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் நிரப்பப்பட வேண்டும். அவர் சொன்னது போல உச்சிதமான கோதுமையினால் நம்மை அவர் திருப்தியாக்குவராக காணப்பட வேண்டும். அதற்கு நாம் தகுதி உள்ள குடும்பமாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் கேட்டோம், வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்பட வேண்டும். அது முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியம். நாம் ஜெபிப்போம் இந்த நேரத்தில் பாரத்தோடு. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். அவைகளின் கனியை நீங்கள் புசிப்பீர்கள். உண்மையாக ஆண்டவருக்குள்ளாக இருந்து
அவருடைய அடிச்சுவட்டிலே நடந்து அவருடைய சத்தியங்களை கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி, அது மட்டும் இல்லை, நம்முடைய கையின் பலனை சாப்பிட ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறார். தொடர்ந்து நம்மளை ஆண்டவருக்குள்ளாக அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில், ஒருவேளை நம்முடைய சுற்றுப்புறங்களில் நம்முடைய சமாதானத்தை இழந்து ஒரு வேளை நிற்கலாம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சுகவீனமாய் இருப்பதாக ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஆண்டவர் இப்போ சொல்கிறார், உன்னுடைய வீட்டிற்குள்ளாக சமாதானத்தையும் சுகத்தையும் கட்டளையிடுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் நீர் இடைப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராக, எங்களுடைய குடும்பத்தை நீர் சமாதானத்தில் நிரப்புகிறவராக காணப்படுகிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன ஆண்டவர், தொடர்ந்து அந்த சமாதானத்தினாலும் அந்த சுகத்தினாலும் அந்த திருப்தியினாலும் தேவரீர் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் அபரீதமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, அவருடைய குடும்பத்தில் சமாதான இன்மை காணப்படுமை என்றால், அந்த குடும்பத்தில் சுகம் இல்லை என்றால் ஆண்டவரை, இந்த நேரத்தில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களில் சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அநேக நாட்களாக ஒரு வேளை தீராத வியாதினாலே காணப்படலாம் சுவாமி. ஆவியானவரே, நீர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை நீர் நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நீர் சுகமாக்குகிற கர்த்தர். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் இந்த நாமத்தில் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவில் குடும்பமாய் இணைந்திடுவோம். கிறிஸ்துவில் குடும்பமாய் இணைந்திடுவோம். பலுகி பெருகுங்கள் என்றவர் இரு கரம் நீட்டுகிறார். குடும்பமாய் அவரின் சத்தம் கேட்டிடுவோம். அவர் காட்டும் அடிச்சுவட்டில் நடந்திட, அவர் காட்டும் அடிச்சுவட்டில் நடந்திட. கிறிஸ்துவில் குடும்பமாய் இணைந்திடுவோம். கிறிஸ்துவில் குடும்பமாய் இணைந்திடுவோம். அனுதினமும் குடும்பமாய் அவர் பிரசன்னம் உணர்ந்திடுவோம். அனுதினமும் குடும்பமாய் அவர் பிரசன்னம் உணர்ந்திடுவோம். அவர் காட்டும் தரிசனத்தில் திசை மாறாது நடந்திடுவோம். ஒளிவ மர கன்றுகளாய் அவரில் ஓங்கி வளர்ந்திடுவோம். ஒளிவ மரக் கன்றுகளாய் அவரில் ஓங்கி வளர்ந்திடுவோம். கிறிஸ்துவில் குடும்பமாய் இணைந்திடுவோம். கிறிஸ்துவில் குடும்பமாய் இணைந்திடுவோம்.
அவருக்கு பயந்து நாம் நடந்திடுவோம். பாக்கியமும் நன்மையும் மாறாது நிலைத்திடுமே. பாக்கியமும் நன்மையும் மாறாது நிலைத்திடுமே. கிறிஸ்துவில் குடும்பமாய் இணைந்திடுவோம். கிறிஸ்துவில் குடும்பமாய் இணைந்திடுவோம். அனுதினமும் குடும்பமாய் மூத்தோரின் வார்த்தையை மதித்திடுவோம். அனுதினமும் குடும்பமாய் மூத்தோரின் வார்த்தையை மதித்திடுவோம். ஆலோசனை கேட்டிடுவோம். என்றும் மனலாய் வாழ்ந்திடுவோம். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நல்வாழ்வை கண்டிடுவோம். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நல்வாழ்வை கண்டிடுவோம். கிறிஸ்துவில் குடும்பமாய் இணைந்திடுவோம். கிறிஸ்துவில் குடும்பமாய் இணைந்திடுவோம். பலுகி பெருகுங்கள் என்றவர் இருக்கரம் நீட்டுகிறார். குடும்பமாய் அவரில் வளர்ந்திடுவோம். குடும்பமாய் அவரில் வளர்ந்திடுவோம்.